அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேன் கார்டு அப்படின்னா பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இது ஒரு 10 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபையர். இதை நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் பேன் கார்டு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப மேண்டட்ரி ஆகிடுச்சு. அடுத்து பேன் கார்டு அப்ளை பண்ண யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். ஆஸ் பர் செக்ஷன் 160 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எதுவும் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக குழந்தைகள் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் மூலியமாக நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். பேன் கார்டுக்கும் பேன் கார்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் காப்பி, அதுவே பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் காப்பி. அண்ட் இதை நம்ம எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அப்படிங்கிறது எங்கேயாச்சும் நம்ம மறந்து வச்சிட்டாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ நமக்கு திருப்பி அப்ளை பண்ணி வாங்குறது கஷ்டம். அதுவே பேன் கார்டு அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால அது தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் கிடையாது. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு என்ன பார்க்கலாம். பேன் கார்டு இப்போது ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. 50,000க்கு மேற்பட்ட பணம் அனுப்புனோன்னா கண்டிப்பாக நமக்கு பேன் கார்டு ஆர் பேன் கார்டு தேவைப்படுது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேன் கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டியை நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு நம்ம ஈஸியாக ஃபியூ மினிட்ஸ்லேயே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஹோம் பேஜில் உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஓடிபி எதில் வரணும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இல்லை போத் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ வித் பெய்ட் பேன் டவுன்லோட் ஃபெசிலிட்டி அப்படின்றது வரும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். நீங்கள் 8.26 ருபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அங்கேயும் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை படிச்சுட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட்னு கேட்கும். நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்வே மூலயமா பே பண்ணுறீங்களோ அந்த கேட்வே நீங்கள் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே வரும். அங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்வேர்டுன்றது நீங்கள் என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்னா இந்த ஃபார்மேட் டேட், மந்த் அண்ட் இயர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேன் கார்டு டவுன்லோட் பண்ணணுன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.